பவித்ரா போய் எறும்பு மருந்து வாங்கிட்டு வாமா. மா எறும்புக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? நீ வேற கடை வாசல்ல எறும்பு புத்து கட்டி வச்சிருக்கு, தெரியாம காலை வச்சுட்டேன், பூரா கடிச்சு வச்சிருச்சு. அடி வீட்டுல இருக்கு உங்க காலை வச்சுக்க, அதுவும் ஒரு உயிர் தானே, சாவடிக்க பாக்குறீங்க. பாடுறா எறும்புக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறாயா? அம்மா நீ மருந்து வாங்க தேவையில்ல, நீ போ. எறும்பு சாவடிக்கல போதுமாப்பா. வெயிட்டா இருக்கு, புடிங்க புடிங்க முடியல. படிக்கிற காலத்துல படிச்சிருந்தா அந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல, போ. நீங்க பரிச்சைட்ட மட்டும் இப்ப என்ன பண்றீங்க? இரு இரு, இப்ப என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. ஒருவேளை என்னதான் சொல்றானோ? ஹாப்பி நியூ இயர்க்கா. இன்னைக்கு எங்கேயும் வெளியில போலீங்களா? இந்தாங்க கேக்கு. ஹாப்பி நியூ இயர்ரா. வருஷ பருப்பமா எப்படிடா கடையை சாத்த முடியும்? இந்த கேலண்டர், இந்த வருஷம் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்யூக்கா, வரேன். அம்மா நியூ இயர் ஆகுதுமா, எல்லாரும் அவங்க பசங்களை பீச்சு பார்க்குன்னு கூட்டிட்டு போறாங்க. நீங்க எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. நல்லதுமா எப்படி கடையை சாத்த முடியும்? ரெகுலர் கஸ்டமர் எல்லாமே ஏமாந்துருவாங்க. நீங்க வேணா அப்பா வேணா கூட்டு போயிட்டு வரீங்களா? இல்லப்பா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் கடையை பாத்துக்கிறேன். எனக்கு நம்ம கடையில இருந்தாதான் சந்தோஷமே. நான் இந்த பெண்ணை எடுத்துக்கிட்டா. சாரிம்மா, உங்க காலை மிச்சிட்டேன். சரி பரவாயில்ல, போன வந்தானே ஒரு பெண்ணு கொடுத்தேன். சரி பரவாயில்ல, எடுத்துக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், ஆனா திட்டக்கூடாது. நாங்க உங்க பிள்ளைங்க தானே, எங்க கால் தெரியாம உங்க மேல பாட்டா கூட நாங்க ஏன் சாரி கேட்கணும்? இப்ப நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வராரு, அவர் மேல உன் கால் தெரியாம பட்டுச்சு, அவருக்கு நீ சாரி சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவோமா? அவர் உன் வாழ்க்கையில திரும்பி பாப்பியான்னு கூட உனக்கு தெரியாது. அவருக்கு கொடுக்குற மரியாதை உன்னை பெத்து வளர்க்குறவங்களுக்கு நீ தரலாமா தரக்கூடாதா? தரணுமா? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லக்கா, எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வருது. கடவுளுக்கு கண்ணு இல்லையா? சரி, கடவுள் உன்னை குருடா படிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சரி அதையும் விடு. தீர்க்கவே முடியாத நோயோட கடவுள் உன்னை படைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஐயோ, ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? இப்ப தெரியுதா? கடவுள் நம்மள எந்த குறையெல்லாம் படைச்சிருக்காருல, அதுவே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். அதை விட்டுட்டு அவர் குறை சொல்லலாமா? உன் வாழ்க்கை எப்படி வாழணும் நீ தானே முடிவு பண்ணணும். போய் வேலையை பாரு. ஆமால, நீங்க சொல்றது உண்மைதானே. அக்கா இன்டர்வியூ கொஞ்சம் மணி ஆயிடுச்சு, ரெஸ்யூம் கொஞ்சம் ஜெராக்ஸ் அடிச்சுட்டாங்க. நல்லா இருக்கியா? போன தடவை நீ என்ன பார்க்கல, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். இப்ப வேலைக்கு போறேன்னு கிளம்புற? நல்லா இருக்காங்கக்கா. அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி நடுவுல நிறைய விஷயம் நடந்துச்சு. கையில இந்த காசுலாம் கரைஞ்சி எங்களை மாதிரி ஆளெல்லாம் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லக்கா. ஏண்டா உனக்கு என்ன குறைச்சல? ஜெயிக்கணும்னு என்ன உனக்கு இருக்குல்ல, அதுக்கான உழைப்பு போடு, ரிசல்ட் தானா வரப்போகுது. கேட்கறதுக்கு நல்லதாங்க இருக்குது. கடை வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், மெட்டீரியல் வாங்கி போட காசு வேணும். எதுவுமே இல்லாம எப்படிக்கா பண்றது? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. ஒரு 2000 ரூபாய்க்கு பொருளுக்கு நான் கடன் தரேன். நம்ம வாசல்ல தட்டு வண்டி ஃப்ரீயா தான் இருக்கு, அதுல வச்சு உன்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. தப்பா நினைச்சிக்காத. பெரிய பெரிய பணக்காரங்கலாம் தான் தொழில இந்த மாதிரி நிலைமையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. டீல் ஓகேவா? உங்களுக்கு எதுக்கா சிரமம்? நான் உனக்கு ஃப்ரீயெல்லாம் பொருள் தரல, கடனா தான் தரேன். லாபத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் பொருளை வாங்கி வாங்கி போடு, காசு சேர்த்துட்டு புதுசா கடை வச்சுக்கலாம். ரொம்ப நன்றிக்கா. நீங்க பொருள் கொடுங்க, நீங்க மேல வச்சுக்க நம்பிங்க, கண்டிப்பா காப்பாத்துவோம். இதை வச்சு உன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்.